ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 23, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், அமிட் மிலிட்ரி டாக்ஸ் ரிப்போர்ட்ஸ் சைனீஸ் பில்டப் அட் மோங்கியாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போ சைனாவோட இஷ்யூ அப்படின்றது நமக்கு இந்த கல்வான் வேலியில் போயிட்டு இருக்கிறது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த போங்காங் லேக்கில் வந்து போய்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ போங்காங் லேக்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பேட்ரோலிங் பாயிண்ட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க அந்த ஜோன்ஸாக. ஸோ அந்த ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிங்கர் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் ஃபிங்கர் 8 வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து உரிமை கொண்டாடுறோம். பட் ஃபிங்கர் 4 வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு கண்டென்ஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த இதெல்லாம் போட்டு இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் மோஸ்ட்லி வந்து போங்காங் லேக்கை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, கல்வான் வேலியை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் பேப்பர் 2ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி சொன்னேன் டிப்ளமசி ரிலேட்டடாக படிக்க வேண்டிய இது இருக்குது. அண்ட் இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்ற லெவல்லையும் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இது வந்து பேப்பர் 2. பேப்பர் 3யை பொறுத்த வரைக்கும் சைனா இந்தியாவோட அந்த எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப் ட்ரேட் டெஃபிசிட்டை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் ட்ரேட் டெஃபிசிட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அந்த ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களோட எக்கனாமி 3rd பேப்பரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆர்டிக்கல் வந்து கடைசியாக எக்கனாமிக் காலத்தில் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா, அதை அப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த இதுதான் ஃபஸ்ட்டு இது. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் என்னென்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெரிட்டரிக்குள்ளே இன்ன வரைக்கும் சைனா வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சைனா இது வரைக்கும் எந்த வரைக்கையான டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கானோ அது அவன் டெரிட்டரின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சைனாஸ் வந்து அவங்க வந்து இன்கர்ஷன் உள்ளே வரல அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் வந்து எந்தவித பார்டர் கிளாஷ் இருக்கே தவிர அவங்க வந்து உள்ளே வந்து எந்த பார்டர் போஸ்ட்டையும் கிரியேட் பண்ணல அப்படின்ட்டு இருக்காரு. அப்போது இது வரைக்கும் அவங்க உள்ளே வந்து கிரியேட் பண்ண பார்டர் போஸ்ட் யாருக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு சொந்தன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவருடைய அந்த மாதிரியான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிரைம் மினிஸ்டரும் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அண்ட் இதில் சேட்டலைட் இமேஜ் வந்து ஒரு தனியார் இது கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரேலியன் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி இன்ஸ்டியூட் அப்படின்றவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபிங்கர் 4 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது இந்த இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சேட்டலைட் இமேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க, இன்வைட் ஆயிருக்காங்க அப்படின்றத தெளிவாக காட்டுது. பட் என்னென்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் கிளைம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து சைனாவோட பத்திரிகைகளும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட அந்த வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தான் கிரியேட் பண்ணும். இட் இஸ் நாட் அ கரெக்ட் டிப்ளமசி. ஓகேங்களா, டிப்ளமசியில் இது நாட் கரெக்ட் டிப்ளமசி. ஏன்னா நம்மளுடைய சாவர்னிட்டி அங்கே விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இதில் தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட் மர்டர் பிரைம் அக்யூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு உடுமலைப்பேட்டை அப்படின்றதுல உங்களுக்கு முக்கியமான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கர் கௌசல்யா அப்படின்றவங்க திருமணமான இதுதான். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹானர் கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்த ஹானர் கில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் 1ல் சொசைட்டி ரிலேட்டடில் நீங்கள் ஹானர் கில்லிங் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அண்ட் சோஷியாலஜி படிக்கும்போதும் உங்களுக்கு ஹானர் கில்லிங் அப்படின்றது படிப்பீங்க. இந்த ஹானர் கில்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரிலேட்டட் ஹானர் கில்லிங் தான் அதிகம். அதுலேயும் ஹானர் கில்லிங் எங்கே அதிகம்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஏரியாவில் தான், சதர்ன் ஸ்டேட்டில் தான் அதிகம். அதுலேயும் ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் ஹானர் கில்லிங் அதிகமானது விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் தான் அதிக லெவலில் வந்து என்ன அந்த கேஸ்ட் ரிலேட்டடான அந்த சாவு அப்படின்றது நடக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் ரிலேட்டட் சாவு அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்குது. ஸோ ஹானர் கில்லிங்கில் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஹானர் கில்லிங்கில் வந்து என்ன தண்டிக்கப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கௌசல்யா அப்பா அண்ட் அவங்கள சேர்ந்து அந்த கூலிப்படைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டனைகளை கம்மி பண்ணியும் அண்ட் அவங்களை விடுதலை பண்ணியும் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஹானர் கில்லிங் அந்த ரிலேட்டட் விஷயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இதை கிரியேட் பண்ணுது. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எதுவுமே இல்லை. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் ஹானர் கில்லிங்கை பற்றியும் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற ஆக்ட் ரிலேட்டட் இதையும் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா
பார்லிமெண்ட்டை வந்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வேறு இடத்துல கட்டுறதுக்கு, பெரிய பார்லிமெண்ட்டாக கட்டுறதுக்கு அப்படின்ற இது. ஸோ அதுக்கு வந்து இது கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து என்ன, இந்த மாதிரி நியூ பார்லிமெண்ட் கட்டுறது அப்படின்றது எந்த அளவுக்கு, அதுவும் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 4000 கோடி 5000 கோடி வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸில் அண்ட் நாடு இருக்கிற இந்த COVID-19 கிரைசிஸில் 2022க்குள்ளே ஒரு பார்லிமெண்ட்டை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அப்படி நீங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், வேறு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்வரான்மெண்ட் பேப்பர் 3ல் வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி ஆல்ரெடி கன்ஜஸ்டட் சிட்டி. ஓகேங்களா, அப்போ அந்த டெல்லியில் இந்த சென்ட்ரல் பார்லிமெண்ட்டை வந்து பார்லிமெண்ட் அண்ட் அது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் வரும். ஸோ அந்த என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எந்த மாதிரி எடுக்கிறாங்க, ஓகேங்களா, என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986க்கு கீழே என்வரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்று எடுக்கணும் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா டெல்லியில், ஏன்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு கன்ஜஸ்டட் சிட்டி அஸ் வெல் அஸ் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற சிட்டி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் டீக்ரேடேஷன் அதிகமாக இருக்கிற சிட்டி. இன்னொன்று முக்கியமானது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமான ஏர் குவாலிட்டி. ஸோ அந்த ஏர் குவாலிட்டி டிட்ராய்டு ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் அப்படின்றதான் முக்கியமான காரணம் கூட. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் அகைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு உங்களுக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா அகைன் இதோட அந்த பர்டிகுலர் விஷயமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷனில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போயிடலாம், எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் தேவையில்லை. ஓகேங்களா, அது பர்டிகுலர் பர்சன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. செகண்ட் எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா எ வே அவுட் ஆஃப் அன்டெலினியேட்டட் பார்டர்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சகூலி அக்ரிமெண்ட்டை பற்றி நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். ஓகேங்களா, அது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா சகூலி அக்ரிமெண்ட் 11ASன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அதை போய்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே மறுபடியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அந்த சகூலி இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கிற பிரச்சனையை அகெயின் வந்து என்னென்னா அப்படியே அந்த ஆர்டிகல் இருக்கிறத திருப்பி எழுதியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவுமே எக்ஸஸாக எழுதலை. இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்த காலப்பாணி ரீஜியன், ஓகேங்களா, இந்த நமக்கும் நேபாளுக்கும் இப்போ பிரச்சனையாக இருக்கிற காலப்பாணி, ஓகேங்களா, லெப்பு லேக், லிம்பியாத்ரா, இந்த 3மே எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே தான் வருது. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லாவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு தான் வந்து சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னென்னா, ஏன்னா நேபாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேபாளுக்கு சாதகமாக இருக்கிற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சில மேப்பை மட்டும் எடுத்து காட்டுறாங்க. பட் நேபாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அஸ் வெல் அஸ் சைனா கூட நேபாள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த எல்லா அக்ரிமெண்ட்லையும் அந்த பர்டிகுலர் ரீஜியன் எல்லாமே வந்து இந்தியன் டெரிட்டரியில் தான் இருக்கே தவிர நேபாள் டெரிட்டரியில் இல்லை. ஓகேங்களா, ஸோ அந்த இதுலையும் வந்து என்ன இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் சகூலி அக்ரிமெண்ட்டை பற்றி இவர் பேசியிருக்கார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் உல்ஃப் த்ரெட். லோன் உல்ஃப் த்ரெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். லோன் உல்ஃப் அட்டாக் இப்போ எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த பத்தான்கோட் அப்படின்ற இதில் லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்றது நடந்துச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் ஒரு சர்ச்சுக்குள்ளே என்டர் ஆகி எல்லாத்தையும் சுட்டு கொண்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலான லோன் உல்ஃப் அட்டாக் நடந்துச்சு. இதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா யூகேயில் நிறைய இன்ஸ்டன்சஸில் இந்த லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்றது நடந்திருக்கு. லோன் உல்ஃப் அப்படின்னா என்ன, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம டெரரிசமை இதில் முக்கியமாக வந்து எந்த மாதிரி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்றதும் அதுக்கடுத்து ஆர்கனைஸ்டு டெரரிசம் அப்படின்றதையும் ரெண்டாக பிரிக்கலாம். இந்த ஆர்கனைஸ்டு டெரரிசம் அல்லது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரரிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல தான் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்றது. இப்போ ISISலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓவரால் அவங்க உள்ளே வருவாங்க, அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஆர்கனைஸ்டு டெரரிசம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதே இது இந்த லோன் உல்ஃப் அட்டாக் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரியோட சிட்டிசன் தான், ஆனால் அவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிகலைஸ் ஆகிருப்பார். இப்போ இந்தியாவில் வந்து அவர் தாக்குதல் நடத்த போகிறாரு, அவர் இந்தியன் சிட்டிசனாக தான் இருப்பார். பட் இந்தியாவில் அவர் என்ன ஆயிருப்பார்னா ரேடிகலைஸ் ஆகிருப்பார் அப்படின்னா ஃபண்டமெண்டலிஸ்ட், ஒரு மதத்தோட ஃபண்டமெண்டலிஸ்ட்டாக ஆகிட்டார் அப்படின்னு வைங்களேன். அந்த மதத்தோட ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுதோ அதை தான். ஏன்னா அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்
அடுத்த மதத்தோட வந்து ஜாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த இன்டாலரன்ஸ் அப்படின்றது அவங்ககிட்ட அதிகமாயிரும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகி அவங்கள கொள்கிற நிலைமைக்கு போகிறது தான் அந்த ரேடிக்கலிசம் அப்படின்றது சொல்லுவாங்க. ரேடிக்கலிசம், ஃபண்டமெண்டலிசம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படின்றதும் இங்கே அப்படி தான் நடத்துவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ரேடிக்கலைஸ்டான பீப்புளை என்ன பண்ணுவாங்க, இந்த கேரளாலேருந்து நிறைய ரெக்ரூட் ஆகி போகிறாங்க ISISக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது மாதிரி தான் இந்த லோன் வுல்ஃப் அட்டாக்குங்கிறது அந்த நாட்டுக்குள்ளே இருப்பானுங்க. ஏதாவது டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கத்தியால் குத்தி கொள்வது பீப்புளை, இல்லாட்டி பாம் யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துப்பாக்கி கன்னை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படின்றது அதிகமாக நடக்குது. ஸோ இந்த லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படிங்கிறது 2 லெவலில் பண்ணுவானுங்க லோன் வுல்ஃப் அட்டாக்கு. ஒன்று வந்து லோ டெக்னாலஜி லோன் வுல்ஃப் அட்டாக், லோ டெக்னாலஜி லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஹை டெக்னாலஜி லோன் வுல்ஃப் அட்டாக். இந்த லோ டெக்னாலஜி லோன் வுல்ஃப் அட்டாக்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஸ்டல் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த நைஃப் இதை யூஸ் பண்ணி கொள்வது. இது ஹை டெக்னாலஜி அப்படின்னா இந்த பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்தோம்னா இது கொண்டு வருது. ஸோ இதுதான் இந்த லோன் வுல்ஃப் அட்டாக்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. பட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றதுல இது ஒரு முக்கியமான விஷயம். பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும். அதில் முக்கியமான இது வந்து இந்த லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவிலையும் இந்த லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படின்றது நிறைய இடத்துல நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த துப்பாக்கி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தில் இந்த லோன் வுல்ஃப் அட்டாக்கை பற்றி நல்லாவே பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி டூரிங் ஏ கிரைசிஸ், ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் அ மோர் குரூஷியல் நவ் தன் எவர் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எந்த அளவுக்கு இந்த பேண்டமிக் கிரைசிஸ்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுறாங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக PM கேர் ஃபண்டில் எவ்வளோ போச்சு அப்படின்றத ஒருத்தர் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டிருப்பார். அதாவது எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, யார் யார் கொடுத்தாங்க, அதை எதுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கேட்டிருப்பார். பட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM கேர்ஸ் ஃபண்ட் இட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டுக்கு கீழே இது வராது. அதனால் இது வந்து இட்ஸ் நாட் அ பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ அதனால் வந்து இதை பற்றின டீட்டெயில் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து எந்த மாதிரி செலவாச்சு அப்படின்ற ஒரு கொஷின் அப்படின்றது வருது. அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் சோர்ஸ்லேருந்துலாம் உங்களுக்கு ஃபண்டு வந்திருக்கு. அப்போ இந்த ஃபண்டெல்லாம் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். அதை சொல்கிறதில்ல. அப்போ நமக்கு கவர்னன்ஸை எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா we need a governance, effective governance அப்படின்னா we need a transparency. அப்போ இந்த பர்டிகுலர் PM கேர்ஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இல்லாததுனால அந்த எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் அப்படின்றது இதில் மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ஹெல்த் எமர்ஜென்சி பீரியடில் பீப்புளுக்கு வந்து என்னென்னா எதில் ஹோப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் மேலே தான் ஹோப் இருக்கும். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் ஹோப் இருக்கணும் அப்படின்னா தே நீட் அக்சஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அப்படி கொடுத்தா தான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஹெல்த்தி மொராலே அப்படின்றது கிரியேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் எந்த ஒரு இதுனாலும் இப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசனோட பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் ஸ்க்ரூட்டினி ஆஃப் கவர்மெண்ட்டு, இதெல்லாம் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம். அப்போ சிட்டிசன் பார்ட்டிசிபேஷனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் PM கேர்ஸ் ஃபண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பப்ளிக் ஸ்க்ரூட்டினி இதில் இல்லாதது அப்படின்றது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கிற பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதில் கிரேட்டர் ஓப்பன்னஸ் இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது எந்தவித எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் வாட்ச் டாக்ஸ். அதாவது வாட்ச் டாக்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கம்ஸ் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் அத்தாரிட்டி மஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸை இது பண்ண விடணும். அதாவது என்னென்னா பீப்புள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னென்னா அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லலை. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றது உங்களுக்கு பேப்பர் 2லையும் இருக்குது as well as பேப்பர் 4லையும் இருக்குது. ஓகேங்களா, பேப்பர் 2 as well as பேப்பர் 4. ஸோ ரொம்ப முக்கியமான ஆக்ட்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஏன்னா பேப்பர் 4ல் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவோட பிரச்சனை தான். நம்ம ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் அண்ட் அதுக்கடுத்து பிஜேபி லீடர் எல்லோரும் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஐசி மீட்டிங். ஆர்ஐசி அப்படிங்கிறது ரஷ்யா, இந்தியா, சைனா ட்ரைலேட்ரல் மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் வந்து கலந்துக்க போகிறார். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்கு. ஸோ பர்டிகுலர் இந்த எல்ஐசி கிரைசிஸ் டைமில் இந்த பர்டிகுலர் மீட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எக்ஸஸாக என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஐசி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? ஆர்ஐசி பற்றி தெரிஞ்சுக்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே இந்த ஆர்ஐசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வேகன்சிஸ் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸு, அதாவது இண்டோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ்லையும் நிறையா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லையும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த ஆர்டிக்கல், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி ரத யாத்ரா கெட்ஸ் கண்டிஷனல் NOD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த பேண்டமிக் கிரைசிஸை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றத கர்டைல் பண்ண முடியும். ஹெல்த், மொராலிட்டி, பப்ளிக் ஆர்டர் இந்த 3 சொல்லியும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்டைல் பண்ண முடியும். பட் கர்டைல் ஃபஸ்ட்டு பண்ணாங்க, அகைன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பூரின்றது ஒரு ஏரியா பேர் தாங்க, ஒடிசாவில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஜெகநாத் அவங்க அந்த கடவுளோட ரத யாத்திரா வந்து வருஷம் நடக்கும். ஓகேங்களா? அந்த ரத யாத்திராவை முன்ன ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, இப்போ இது பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இந்த ரத யாத்திராவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பூரி ஜெகநாத் டெம்பிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேதுவை பற்றி பேசியிருக்காங்க, ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ரிஜெக்ட்ஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் சைனா டீல். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம முந்தானத்து பார்த்தோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 97% ஆஃப் ப்ராடக்டை வித்தவுட் எனி டேரிஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சைனாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனா பங்களாதேஷுக்கு இடையில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம இந்தியாவில் இருக்கிற மீடியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. த்ரூ திஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து இந்த LAC இஷ்யூவை வந்து கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது பண்ணுறாங்க அப்படின்றதுக்காண்டி பேசியிருப்பாங்க. பட் அந்த கண்ட்ரியோட மினிஸ்டர் வந்து இதை மறுத்து பேசியிருக்கார், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளுடைய பங்களாதேஷ் இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமைக்யா ஃபெஸ்டிவல். ஸோ காமைக்யா ஃபெஸ்டிவல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்புஜி மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவுகாத்தி அஸ்ஸாமில் பண்ணுவாங்க. இந்த அம்புஜி மேளா அப்படின்றது இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் ஃபெஸ்டிவல். ஸோ கேர்ள்ஸுக்கு இருக்கிற அந்த மென்சுரேஷன், அந்த கார்டுக்கு வந்து அந்த 3 நாள் மென்சுரேஷன் அப்படின்றத வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழாவை எடுத்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த பேரில் அந்த கடவுளை பார்க்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை வந்து அந்த மென்சுரேஷன் பீரியடில் கோயிலேருந்து அகற்றி அந்த கடவுளை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மென்சுரேஷன் பீரியட் முடிஞ்சோடனே கோயிலுக்குள்ளே கொண்டாந்து வைப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக அங்கே நடந்துகிட்டு இருக்கும் அஸ்ஸாம் கவுகாத்தியில். ஓகேங்களா? உங்களுக்கு பேப்பர் 1ல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமைக்யா ஃபெஸ்டிவல் அல்லது அம்புஜி மேளா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேப்பரில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வேர்ல்டு நியூஸு. ஸோ வேர்ல்டு நியூஸை பொறுத்த வரைக்கும் சைனா டு ஜாயின் UN ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட்டி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎனில் யுனைடெட் நேஷனில் ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரீட்டிங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ட்ரீட்டியை பற்றி படிச்சுக்கோங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சைனா வந்து லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இதுலேருந்து வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இதுலேருந்து வெளியே போகிறாங்க. இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் வெப்பன் வந்து என்னென்னா அந்த இல்லீகலாக இருக்கிற ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட் ஜோனில் இருக்கிற ஒரு இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பனை விற்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லீகல் அப்படின்றது தான் இந்த யுனைடெட் நேஷன் ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட்டி அப்படின்றது. தயவுசெய்து இந்த ட்ரீட்டியை போயிட்டு படித்து அதோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் ரிலேட்டடாக வரும். எஸ், இது வந்து லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டின். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் அந்த லொக்கேஷன் ஜியாகிரபிக் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்போம்ல, அது ஜப்பான் டு ரீநேம் ஐலாண்ட் டிஸ்பியூட்டட் வித் சைனா. ஸோ சைனா கூட சண்டை போடுறதுக்கு ஜப்பான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ, அதாவது ஜப்பான் இதில் பார்த்தீங்கன்னா செனாகோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐலாண்ட்ஸ், சென்காக்கு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டு தைவான் அண்ட் சைனாவில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயோஸ் அப்படின்னு சொல்லி பேர் கூப்பிடுவாங்க. இப்போ அதோட பேர் என்னன்னு மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தொனோசிரோ செனாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தொனோசிரோ செனாக்கோ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் சைனா சீல அந்த டிஸ்பியூட்டட் ஏரியா ஜப்பான் அந்த இதில் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அதாவது செனாக்கோ ஐலாண்டில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குங்க. அந்த ஐலாண்டில் அன்இன்ஹாபிட்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனிதர்களே வாழாத ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு முதல்ல என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா தொனோஷிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் பேர் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு பேர் தொனோஷிரோ செனாக்கோ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கண்ட்ரியில் ஏற்கனவே தொனோஷிரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பேர் இருக்குது, அதனால் அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தைவான் எனிவே தனி கண்ட்ரி கிடையாதுன்னு சைனா சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் தைவான் ஆஸ் வெல் அஸ் சைனா ரெண்டு பேருமே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய சாவர்னிட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்க, இது மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ ஜப்பானும் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூட்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகுதான். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 10 to 12% வந்து டவுனில் போயிடுச்சு. ஸோ அகைன் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, ஏன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னெலாம் சொல்லலை. நெக்ஸ்ட்டு இந்தியா கேன் ரெடியூஸ் ட்ரேட் டெஃபிசிட் வித் சைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது? சைனா வந்து நமக்கு கிட்டத்தட்ட 65.1 பில்லியன் அளவுக்கு நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம அவனுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா 16.6 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48.5 பில்லியன் அளவுக்கு கிட்டத்தட்ட சைனா கூட நமக்கு வந்து என்ன ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. ஸோ இதை கிட்டத்தட்ட போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ட்ரேட் டெஃபிசிட்டை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 8.4 பில்லியன் அளவு உள்ள ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஃபினான்ஷியல் 2021-22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு டெஃபிசிட் இது வந்து இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 60% கிட்ட சொன்னால் அதில் ஒரு 17% வந்து இது பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா 0.3% ஆஃப் இந்தியாவோட ஜிடிபி வந்து என்னென்னா இதில் ஈக்குவலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓவர் இந்த 3 டிகேட்ஸ் இந்த 30 வருஷத்தில் ஓரளவுக்கு நம்மளுடைய அந்த டெஃபிசிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓரளவுக்கு டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னமும் நமக்கு டெஃபிசிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கவுஸ் அப்படின்றத பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மக்கவுஸ் அப்படின்றதுலையும் உங்களுக்கு ஹயாசினேட் மக்கவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஹயாசின்த் மக்கவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது கிளி வகையை சேர்ந்தது. ஓகேங்களா? அது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஸ். ஓகேங்களா? சிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் வைல்டு ஃபோனா அண்ட் ஃப்ளோராவில் வருது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அந்த மக்கவுஸ் வகையை சார்ந்தது. அங்கே வந்து இது வந்து நேட்டிவ் ஸ்பீசிஸ். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அழகுக்காண்டி வளர்க்குறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸாக மாறுது. எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னால் இது இட்ஸ் நாட் அ நேட்டிவ் ஸ்பீசிஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேபி வல்னரபிள் இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் மூலமாக தான் நமக்கு ஜூனோட்டிக் டிசீஸ்லாம் வருது. விலங்குகள்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஜூனோட்டிக் டிசீஸ்லாம் இந்த மாதிரி எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்லேருந்து தான் வருது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹயாசினேட் மக்கவுஸ் அப்படின்றது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வருது அண்டர் சிட்டிஸ். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பிலிம்ஸ் பாய்தான் பொறுத்த வரைக்கும் சிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹயாசினேட் மக்கவுஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்ட் பேப்பர் 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸால் ஏற்படக்கூடிய என்வரான்மெண்டல் கிரைசிஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.